வணக்கங்க. நீங்க அனுப்பிச்சிருந்த அந்த மார்க்கெட் வாட்ச், ராய்ட்டர்ஸ் ஆய்வறிக்கைகள் எல்லாம் படிச்சேன். உண்மையிலே ரொம்ப ஆழமான தகவல்கள். இது தங்கம் விலை ஏன் ஏறுதுங்கிறத மட்டும் சொல்லல. இத தாண்டி இது ஏதோ ஒரு பெரிய உலக பொருளாதார மாற்றத்தோட அறிகுறி மாதிரி தோணுது. வணக்கம். ஆமா, நீங்க சரியாதான் புரிஞ்சுக்கிட்டீங்க. குறிப்பா அந்த கோல்ட்மேன் சாக்ஸ் கணிப்பு 2026க்குள்ள தங்கம் அவுன்ஸ்க்கு $5,400 தொடும்னு சொல்றாங்க. இது வெறும் ஊகமா இல்ல நிஜமாவே இதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஆய்வுகள்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு கேள்வி என்னன்னா, வரலாறு ஏன் இந்த முறை மாறுகிறது? இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஆமா, அந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஏன்னா தங்க விலை ஏறுறது ஒன்றும் புதுசு இல்ல. ஆனா இந்த முறை அது ஏறுறதுக்கு பின்னால இருக்கிற காரணங்கள் தான் முற்றிலும் வேற. இது ஒரு சாதாரண ஏற்ற இறக்கம் கிடையாது. கரெக்ட். அந்த ஆய்வறிக்கைகளை படிக்கும்போது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு சமன்பாடு இருந்துச்சு. அது என்னன்னா, தவிர்க்க முடியாத உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை பிளஸ் மைய வங்கிகளின் தேவை ஈக்குவல் டு தங்கத்தின் சூப்பர் சைக்கிள். இதுதான் எல்லாத்துக்கும் திறவுகோல் மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்கிருந்து ஆரம்பிக்கலாமா? அருமையான தொடக்கம். அந்த சூப்பர் சைக்கிள்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமா. அது ஏதோ 2 மாசம் 6 மாசம் விலை ஏறிட்டு இறங்குறத குறிக்கல. இது பல வருஷங்களுக்கு நீடிக்கக்கூடிய ஒரு நீண்டகால போக்க பத்தி பேசுது. இந்த சூப்பர் சைக்கிளுக்கு நீங்க சொன்ன மாதிரி 2 பெரிய தூண்டல் இருக்கு. ஒன்னு உலகத்துல நிலவர நிச்சயமற்ற தன்மை. இன்னொன்னு உலக நாடுகளோட மைய வங்கிகள். அவங்க முன்னெப்போதும் இல்லாத வேகத்துல தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. சரி, முதல் தூணே எடுத்துக்கலாம். நிச்சயமற்ற தன்மை. இது எப்போதுமே இருக்கிற ஒரு விஷயம்தானே. ஆனா நீங்க அனுப்பின ஒரு குறிப்புல ஒரு முக்கோண படம் இருந்துச்சு. ஒரு பக்கம் புவிசார் அரசியல் பதட்டங்கள், அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ். இன்னொரு பக்கம் வர்த்தக போர்கள், ட்ரேட் வார்ஸ். மூணாவது பக்கம் கட்டுக்கடங்காத கடன், டெட். இந்த மூணும் சேர்ந்து ஒரு நிரந்தரமான சூழலை உருவாக்கிடுச்சுன்னு அதுல சொல்லப்பட்டிருந்தது. அதுதான் அதுதான் இந்த முறை ஆட்டத்தையே மாற்ற புள்ளி. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போர் வரும், இல்லைன்னா ஒரு பொருளாதார நெருக்கடி வரும். அப்போ தங்கம் விலை ஏறும். எல்லாம் சரியானதும் விலை மெதுவா இறங்கிடும். மக்கள் அதை ஒரு தற்காலிக பாதுகாப்பு இடமா பார்த்தாங்க. ஒரு சேஃப் ஹேவன் அசெட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆனா இப்போ நீங்க சொன்ன அந்த 3 பிரச்சனைகளும் அது தற்காலிகமானது இல்ல. கிழக்கு ஐரோப்பா, மத்திய கிழக்குல நடக்கிற பதட்டங்கள், அமெரிக்கா சீனாவுக்கு இடையிலான அந்த பொருளாதார பிளவு, அப்புறம் அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடுகளோட கடன் மலை மாதிரி குவிஞ்சிருக்கிறது. இதெல்லாம் சீக்கிரம் தீரப்போற பிரச்சனைகள் இல்ல. இதுதான் இப்போ புதிய இயல்பு, நியூ நார்மல். ஓ, அப்போ இதனால முதலீட்டாளர்களோட மனநிலையும் மாறுதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா மாறுது. முன்னாடி தங்கத்தை ஒரு பயச்சொத்து, ஒரு ஃபியர் அசெட்டா பார்த்தாங்க. பயம் வந்தா வாங்குவாங்க. ஆமா. ஆனா இப்போ இத ஒரு நீண்டகால மூலோக சொத்தா, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அசெட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என் போர்ட்ஃபோலியோல இது ஒரு நிரந்தரமான பகுதியா இருக்கணும். ஏன்னா நிச்சயமற்ற தன்மை நிரந்தரமாயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. நெருக்கடிக்காக வாங்குறது போய் நிரந்தர பாதுகாப்புக்காக வாங்குற மனநிலைக்கு மாறிட்டாங்க. இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். சரி, இப்போ 2வது தூணுக்கு வருவோம். இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மைய வங்கிகள் தங்கத்தை வாங்குறது. நீங்க அனுப்பின ஒரு உலக வரைபடத்துல தங்கம் மேற்கத்திய நாடுகள்ல இருந்து சீனா, இந்தியா, துர்க்கின்னு கிழக்கு நோக்கி பாயிற மாதிரி அம்புக்குறி போட்டிருந்தது. சாதாரண மக்கள், நம்மள மாதிரி ஆட்கள் வாங்குறத விட இந்த மைய வங்கிகள் வாங்குறது தான் விலையா அதிகமா ஏத்துதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இது 100% உண்மை. சொல்லப்போனா இதுதான் இந்த தங்கத்தின் விலை உயர்வை இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா உயர்வுகளிலிருந்தும் தனிச்சு காட்டுது. மைய வங்கிகளோட தேவைக்கு ஒரு முக்கியமான குணம் உண்டு. அதுக்கு பேரு விலை உணர்வற்ற தேவை, பிரைஸ் இன்சென்சிட்டிவ் டிமாண்ட். விலை உணர்வற்ற தேவைனா கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இப்போ நாம ஒரு பொருள் வாங்குறோம்னா விலை ஏறினா 2 தடவை யோசிப்போம், இல்லைன்னா கொஞ்சமா வாங்குவோம் இல்லையா? ஆமா, பட்ஜெட்டை பார்ப்போம். ஆனா மைய வங்கிகளுக்கு அந்த பிரச்சனையே இல்ல. அவங்களோட நோக்கம் லாபம் பார்க்கறது இல்ல. அவங்களுக்கு டாலரை விட தங்கம் பாதுகாப்பானதுன்னு தோணுது. அதனால விலை அவுன்ஸ்க்கு $5,000 இருந்தாலும் சரி, $6,000 இருந்தாலும் சரி, அவங்க இலக்க அடையிற வரைக்கும் வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க நோக்கம் தங்களோட கஜானாவை பாதுகாக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய விலைய பத்தி கவலைப்படாத வாங்குபவர் சந்தையில இருக்கும்போது தங்கத்தின் விலைக்கு இது ஒரு நிரந்தரமான வலுவான ஆதரவை கொடுக்குது. வாவ்! அப்ப விலை இறங்குனா
விலை இறங்கும்போது அவங்க இன்னும் அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இது புரியுது. ஆனா ஏன் திடீர்னு இந்த மைய வங்கிகளுக்கு டாலர் மேல இவ்வளவு அவநம்பிக்கை? இத்தனை வருஷமா டாலர் தானே உலகத்தோட ராஜா. அதுக்கு உங்க குறிப்புகள்லயே 3 முக்கிய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் காரணம், அமெரிக்க டாலர் ஒரு பொருளாதார ஆயுதமா பயன்படுத்தப்படுதுங்கிற பயம். ஆயுதமாவா? ஆமா. ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவோட டாலர் கையிருப்புகளை அமெரிக்கா முடக்குனதை பார்த்த பிறகு சீனா, இந்தியா மாதிரி பல நாடுகள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை வரலாமேங்கிற பயம் உங்களுக்கு வந்துருச்சு. சரி, அதாவது டாலரை நம்பி இருப்பது ஒரு பெரிய ரிஸ்க்னு நினைக்கிறாங்க. அதேதான். 2வது காரணம் பன்முகப்படுத்துதல், டைவர்சிஃபிகேஷன். ஒரே கூடையில எல்லா முட்டைகளையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தங்களோட மொத்த கையிருப்பையும் டாலர்ல மட்டும் வைக்க விரும்பல. ம் 3வது காரணம், இதுக்கு கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் இல்ல. அதாவது நீங்க தங்கத்தை கையில வச்சிருந்தா அதுக்கு நீங்க தான் முழு முதலாளி. வேற எந்த வங்கியோ அரசோ அதை உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. இது உலக பணவியல் அமைப்புல, அதாவது குளோபல் மானிட்டரி சிஸ்டம்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கிறதுக்கான தெளிவான அறிகுறி. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்க சொல்றது சரிதான். மைய வங்கிகள் டாலரை குறைச்சிட்டு தங்கத்தை வாங்குறாங்க. ஆனா அமெரிக்கால வட்டி விகிதங்கள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது வட்டியே தராத தங்கத்துல ஏன் முதலீடு செய்யணும்? இது அடிப்படை பொருளாதார விதிக்கு எதிரா இல்லையா? பொதுவா வட்டி ஏறினா தங்கம் இறங்கணுமே. ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் இப்போதைய சூழல்ல இருக்கிற சுவாரஸ்யமான முரண்பாடு. நீங்க அனுப்புன ஒரு குறிப்புல ஒரு தராசு படம் இருந்துச்சே, ஞாபகம் இருக்கா? ஒரு தட்டுல உயர் வட்டி விகிதம், ஹை ரேட்ஸ், இன்னொரு தட்டுல மலை போல கடன் சுமை, டெட் பிரஷர். ஆமா, பார்த்தேன். அதுல கடன் சுமை இருந்த தட்டு தான் கீழே இறங்கி இருந்துச்சு. அது என்ன சொல்ல வருதுன்னா, பெயரளவுல வட்டி விகிதங்கள் அதிகமா இருந்தாலும் அமெரிக்கா அரசாங்கத்தோட கடன் மட்டுமே $34 ட்ரில்லியன் தாண்டிடுச்சு. 34 ட்ரில்லியன்? ஆமா. இந்த நிலைமையில அவங்களால ரொம்ப நாளைக்கு இந்த உயர்வட்டி விகிதத்தை தாக்குப்பிடிக்க முடியாது. அப்படி செஞ்சா அவங்க வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதற்கே பட்ஜெட்ல பெரிய பங்கு போயிடும். பொருளாதாரம் சரிவை சந்திக்கும். அதனால மத்திய வங்கி கூடிய சீக்கிரம் வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அப்போ சந்தை இத முன்கூட்டியே கணிக்குதுன்னு சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. சந்தை எப்போதுமே எதிர்காலத்தை தான் பார்க்கும். உங்க குறிப்புகள்ல மார்க்கெட்ஸ் ஆர் ஃப்ரண்ட் ரன்னிங் ஃபியூச்சர் ரேட் கட்ஸ் அப்படின்னு ஒரு வரி இருந்துச்சு. அதோட அர்த்தம் இதுதான். இன்னைக்கு வட்டி அதிகமா இருக்கலாம், ஆனா 6 மாசம் கழிச்சு குறையதான் போகுது அப்படின்னு சந்தை இப்போதே பந்தயம் கட்டுது. அந்த எதிர்பார்ப்பு தான் வட்டி தராத தங்கத்தோட கவர்ச்சியை இன்னைக்கும் அதிகமாக்குது. கடன் சுமை உயர் வட்டி விகிதத்தின் பலத்தை நீர்த்து போகச் செய்து விடுகிறது. வாவ்! இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு தெளிவான படம் கிடைக்குது. அரசாங்கங்கள் நிச்சயமற்ற சூழலை உருவாக்குது, அதனால மைய வங்கிகள் தங்கத்தை வாங்குது. அப்புறம் அரசாங்கங்களோட கடன் சுமையால வட்டி விகிதங்கள் எதிர்காலத்துல குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இது சாதாரண முதலீட்டாளர்களை எப்படி பாதிக்குது? பங்குச் சந்தைக்கும் தங்கத்துக்கும் உள்ள போட்டி பத்தி அந்த ஆய்வுகள்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்ததே. ஆமா, இதுவும் ஒரு முக்கியமான மனநிலை மாற்றம். அந்த விளக்கப்படம் காட்டின மாதிரி முதலீட்டாளர்களோட கவனம் மூலதனத்தின் மீதான வருவாயம், அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலை விட மூலதனத்தை பாதுகாப்பதில், அதாவது ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல்ல அதிகமாயிட்டு வருது. ஒரு நிமிஷம், அதாவது லாப சம்பாதிக்கிறத விட இருக்கிற காசை இழக்காம பாத்துக்கிறதுல கவனம் செலுத்துறாங்க, அப்படிதானே? அதேதான். இப்ப பங்குச்சந்தைய பாருங்க. பல நிறுவனங்களோட பங்குகள் வரலாற்று உச்ச விலையில் இருக்கு. ஆனா அவங்களோட வருவாய் வளர்ச்சி அந்த அளவுக்கு உறுதியா இல்ல. இப்படிப்பட்ட சூழல்ல நான் 15% லாபம் சம்பாதிக்கணுமோ இல்லையோ, ஆனா என் முதலீட்டை 20% இழக்காம பாத்துக்கணும் அப்படின்னு பல பெரிய முதலீட்டாளர்கள் நினைக்கிறாங்க. இந்த எண்ணம் வலுப்பெறும்போது அவங்க இயல்பாகவே தங்கம் மாதிரி பாதுகாப்பான சொத்துக்களுக்கு திரும்புறாங்க. இது வெறும் பங்குச்சந்தை சரிஞ்சிடுமோங்கிற பயம் மட்டும் இல்ல, இது ஒரு அடிப்படை மூலப்பூர்வ மாற்றம். ஆக இதையெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இது ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணத்தால் நடக்கிற விலை உயர்வு மாதிரி தெரியல. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை ஒரு நிரந்தரமான அம்சமா மாறுது. மைய வங்கிகள் விலையை பற்றி கவரப்படாம தங்கத்தை குவிப்பது, டாலரின் ஆதிக்கம் மற்றும் நம்பகத்தன்மை மெல்ல குறைவது, எதிர்காலத்துல வட்டி விகிதங்கள் குறையும் என்ற வலுவான எதிர்பார்ப்பு, இந்த எல்லா காரணிகளும் ஒரே நேரத்துல சேர்ந்து ஒரு புயலை உருவாக்குற மாதிரி இருக்கு. மிக சரியான தொகுப்பு. அதனாலதான் உங்களுடைய குறிப்புகள்ல இது ஒரு சாதாரண விலை உயர்வு அல்ல, இது ஒரு பணவியல் ஆட்சி மாற்றத்திற்கான பேரணி, மானிட்டரி ரிஜீம் சேஞ்ச் ரேலி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மானிட்டரி ரிஜீம் சேஞ்ச் ரேலி. ஆமா, அதாவது உலக பணத்தோட விதிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன.
அந்த மாற்றத்துல தங்கம் மையப்பங்கு வகிக்கிறது. டாலரை மையமாக வச்சிருந்த அமைப்பு இப்போ பல மையங்களை நோக்கி நகருது. அதுல தங்கம் ஒரு முக்கியமான நடுநிலை சக்தியா உருவெடுக்குது. அப்படியானால் அவ்வப்போது தங்கத்தின் விலையில் ஏற்படுற சரிவுகளை எப்படி பார்க்கணும்? போன வாரம் கூட கொஞ்சம் விலை குறைஞ்சதே. இது ஒரு போக்கு மாற்றமா இருக்காதா? ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி? அதுக்கும் உங்க குறிப்புகள்ல தெளிவான பதில் இருக்கு. குறுகிய காலத்துல லாபம் பார்க்கறவங்க விக்கிறது, டாலரோட மதிப்புல தற்காலிகமா ஏற்படுற உயர்வு, இந்த மாதிரி காரணங்களால விலை இறக்கங்கள் வர்றது ரொம்பவே இயல்பு. ஆனா இந்த ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த அடிப்படை கட்டமைப்பு ரீதியான காரணங்கள் மாறாத வரைக்கும் ஒவ்வொரு சரிவும் ஒரு வாங்கும் வாய்ப்பாகவே பார்க்கப்படும். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ, சரி சரி. ஏன்னா அந்த நிச்சயமற்ற தன்மையும் மைய வங்கிகளின் தங்கம் வாங்கும் பசியும் குறைய போறதில்ல. அதனால இப்போதைக்கு வர்ற சரிவுகள் ஒரு தற்காலிக திருத்தம் தானே தவிர ஒரு நீண்டகால போக்கு மாற்றம் கிடையாது. அப்போ உங்க ஆய்வுகளோட கடைசி வரியத்தான் சொல்லணும். தங்கம் ஒரு விருப்பத் தேர்விலிருந்து ஒரு அவசிய தேவையாக மாறி வருகிறது. நிச்சயமாடு. அதுதான் இந்த ஆய்வுகளின் ஒட்டுமொத்த சாராம்சம். முன்னெல்லாம் என் போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் தங்கம் இருந்தா நல்லது அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ என் போர்ட்ஃபோலியோல தங்கம் கட்டாயம் இருக்கணும், இல்லைன்னா அது முழுமையான போர்ட்ஃபோலியோவே இல்லங்கிற நிலைமைக்கு உலகம் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த கலந்துரையாடல் மூலமா தங்கத்தின் விலை உயர்வு என்பது பல ஆழமான ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கட்டமைப்பு மாற்றங்களின் விளைவு என்பது ரொம்ப தெளிவா புரியுது. இது ஏதோ ஒரு செய்தியாலோ ஒரு நிகழ்வாலோ நடக்கிற விஷயம் இல்ல. மைய வங்கிகளின் மூலசார நகர்வுகள், புவிசார் அரசியல் மாற்றங்கள், உலக கடன் சுமைன்னு பல பெரிய சக்திகள் சேர்ந்ததை இயக்குது. ஆமாம், இது ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்ட பேரணி அல்ல. இது ஒரு முழு பணவியல் அமைப்பின் மாற்றத்தை பிரதிபலிக்கும் பேரணி. இதோட தாக்கம் பல வருடங்களுக்கு நீடிக்கும். நீங்க அனுப்பின குறிப்புகளோட கடைசி பக்கத்துல இருந்த ஒரு வரி இத ரொம்ப அழகா சொல்லுது. தங்கம் இப்போது ஒரு விருப்பத் தேர்வல்ல, அது ஒரு அவசிய தேவை. இந்த கருத்து இந்த முழு சூழலிலும் எவ்வளவு வலுப்பெற்று வருதுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரி, இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இந்த ஆய்வுகள் தங்கத்தை ஒரு நடுநிலையான உலக பணம், நியூட்ரல் குளோபல் மணி அப்படின்னு குறிப்பிடுது. அதாவது எந்த ஒரு நாட்டின் கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஒரு சொத்து. இப்போ இதே போன்றது ஒரு இடத்த பிடிக்க முயற்சிக்கும் பிட்காயின் போன்ற டிஜிட்டல் நாணயங்களின் எதிர்காலத்துல இந்த தங்கத்தோட எழுச்சி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த புதிய நிதிச்சூழலில் தங்கமும் கிரிப்டோவும் போட்டியாளர்களா இருப்பாங்களா, இல்லனா ரெண்டும் சேர்ந்து டாலர் மாதிரியான அரசு நாணயங்களுக்கு மாற்று சக்தியா உருவெடுக்குமா? இத பற்றி நீங்க சிந்திட்டு பார்க்கலாம்.